ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ. நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி 4 3 பதிகத்தின் 4 பாசுரத்தில் மாய்த்தல் எண்ணி வாய்முலை தந்த மாயப் பேய் உயிர் மாய்த்த ஆய மாயனே வாமனனே மாதவா பூத்தண் மாலை கொண்டுன்னை போதால் வணங்கேனேலும் நின் பூத்தண் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி எனது உயிரே என்று பாடுகிறார். கண்ணபிரானே, உலகங்களுக்கெல்லாம் ஒரே உயிராயிருக்கும் உன்னை அழித்துவிட்டால் இந்த ஜெகத்தையே அழித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டு பூதனை என்னும் ராட்சசி தனது மார்பிலே விஷத்தை தடவிக்கொண்டு நல்ல பெண் உருவத்தோடு இரவிலே திருவாய்ப்பாடிக்கு வந்தாள். சிசுவான உனது திருவாயில் தன் முலையை கொடுத்து கொல்ல முயல நீ என்ன செய்தாய்? மிக்க வஞ்சனையோடு ஒரு தாய் வடிவம் எடுத்துக்கொண்டு வந்த அந்த பேய் உயிரை உறிஞ்சி எடுத்து அவள் பேரிரைச்சலிட்டு முடிந்து விழும்படி செய்தவனே, ஆச்சரிய சக்தி பொருந்தியவனே, ஆயர்குல கொழுந்தே, அந்த பேயான பூதனை முலை கொடுத்த போது அதற்கு மாற்று மருந்தாக தன் முலை கொடுக்க ஒரு தாயாகிலும் அருகில் இருந்தாள். ஆனால் அசுர பிரகிருத்தியான மகாபலியிடம் நீ தனியே வாமனனாக சென்றபோது உன் தாய் தந்தையர் அருகில் இல்லையே. அன்று அருகிலிருந்து நான் உதவாமல் போனேனே என்கிறார். திரு உடையாருக்கு தீநாள் இல்லை என்றபடி உன் மார்பிலே இருந்த பிராட்டியின் கடாட்சம் தான் உன்னை காப்பாற்றியது என்கிறார். சரி, உனக்கு எதுவும் ஆகவில்லை என்றாலும் இப்படி பூதனை முதலானவர்கள் உன்னை துன்புறுத்திய அந்தந்த காலகட்டங்களிலே பூக்களை தொடுத்து குளிர்ந்த மாலைகளை கொண்டு வந்து வடிவாய் நின் வலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று பாடி வணங்கவில்லையே நான்? உன்னுடைய நீண்ட திருமுடியானது குளிர்ந்த மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டால் அன்றி வேறு எதுவும் அதற்கு பொருந்தாது. ஆயினும் அப்படிப்பட்ட திருமுடிக்கு அலங்காரமாக என்னால் சாற்றக்கூடிய மாலையானது என் பிராணன் ஒன்றுதான் என்று கூறுகிறார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.